மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்றைய உரையில் மாரியம்மனின் அருளாளர்களை பார்த்து கொண்டிருந்தோம். அதில் முக்கியமாக நாகேந்திரன் என்பவரை சந்திக்க வந்த சில நண்பர்கள், அதாவது ராணிப்பேட்டையில் இருக்கும் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்திருந்த அந்த நிகழ்வை பார்த்தோம். அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் கோவிலுக்கு வெள்ளிக்கவசம் செய்ய நாகேந்திரனை அணுக, என்னை ஏன் அணுகியிருக்கின்றீர்கள், நான் இதற்கு என்ன செய்வது என்று அவர் கேட்க, அவர்கள் எங்கள் கனவில் அம்பாள் வந்து சென்னையில் என் மகன் இருக்கின்றான், அவனிடமே இதை செய்ய கொடுங்கள் என்று சொல்ல, அவர்கள் அதை சொல்ல கேட்டு நாகேந்திரனுக்கு மிகவும் அதிசயமாகிவிட்டது. தன்னை அன்னையே மகன் என்று சொல்லிவிட்டாளே என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் என்பது நேற்று பார்த்தோம். உடனே அவர்களையும் அழைத்துக் கொண்டு தான் ஆபரணங்களை செய்ய கொடுக்கும் ஒரு பிரபல நகைக்கடைக்கு சென்றார். அங்கு பணிபுரியும் ஒரு குறிப்பிட்ட நபர்தான் இதனை செய்து கொண்டிருந்தார். அவரிடமே வேலை ஒப்படைக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு என்று நேற்று உரை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஒரு நாள் இரவு அந்த ஆபரணம் செய்பவர் அன்னையின் கவசத்தை உருவாக்கி கொண்டிருந்த போது தன் அருகில் யாரோ நிற்பது போல உணர்ந்தார். அந்த நபருடைய மூச்சு காற்றின் சத்தத்தையும் உணர்ந்தார். தான் தனியாக இதனை செய்து கொண்டிருக்கும் போது இது எப்படி நிகழ்கின்றது என்று புரியாமல், என்ன செய்வதென்று தெரியாமல் உடல் வியர்க்க எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு கதவை பூட்டி கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டார். மறுநாள் நாகேந்திரன் அவர்களிடம் வந்து இந்த நிகழ்ச்சியை சொல்ல, அவர் அன்னையிடம் இதை விண்ணப்பிக்க, அதற்கு அந்த தேவி என்ன சொன்னால் தெரியுமா, தன்னுடைய கவசத்தை அந்த ஆபரணம் செய்வர் நல்ல முறையில் உருவாக்கி வருவதாகவும் அவர் செய்யும் அந்த அழகை ரசிப்பதற்காக தான் சென்றதாகவும் தெரிவித்தார். எந்த அளவு உண்மையாக அந்த கவசத்தை செய்திருந்தால் அவருக்கு இந்த பேறு கிட்டியிருக்கும். கவசம் செய்யும் வேலை முடிந்தவுடன் அதை அன்னைக்கு அர்ப்பணிக்க வேண்டுமே, அதற்காக ஒரு வாடகைக்காரை அமர்த்தி கொண்டு பழம், பாக்கு, பன்னீர், பூமாலைகள், சந்தனம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு ராணிப்பேட்டை சென்றார்கள். பாதி வழி போன பின்னால் அப்போதுதான் எலுமிச்சம்பழ மாலை வாங்கவில்லையே என்று நினைத்து கொண்டார்கள். வேறு எங்கேயாவது வாங்கிக் கொள்ளலாமா என்று பயணத்தை தொடர எங்கும் எலுமிச்சை மாலை கிடைக்கவில்லை. இதற்கு முதல் நாள் கோவில் ட்ரஸ்டின் கனவில் வந்த அம்பாள் மறுநாள் தன் மகன் தனக்கு ஆபரணங்கள் எடுத்து வருவதாகவும் அவனை உரிய முறையில் வரவேற்று சகல மரியாதைகளையும் செய்து கொடுக்குமாறும் உத்தரவிட்டார். மறுநாள் இவர்கள் சென்றதும் சகல மரியாதைகளோடு வரவேற்கப்பட்டார்கள். அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கவசத்தை அணிவித்து அழகு பார்த்தார்கள். இப்பொழுதும் அவர்களுக்கு எலுமிச்சம்பழ மாலையை மறந்துவிட்டோமே என்ற ஆதங்கம்தான் பெரிதாக தெரிந்தது. கோவிலிலேயே சமையல் செய்து பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில் நிர்வாகி மற்றும் பூசாரியிடம் விடைபெற்று அம்பிகையின் அருளாசியோடு கிளம்பினார்கள் அந்த தம்பதியினர். இரவு நடை சாற்றும் நேரம் ஒரு பெரியவர் கோயிலுக்கு வந்து தான் சமயபுரத்திலிருந்து எலுமிச்சம்பழ மாலையை எடுத்து வந்திருப்பதாகவும் அம்பிகைக்கு சாத்துங்கள் என்று கூறி சென்றதாகவும் கோயில் நிர்வாகி அடுத்த நாள் தொலைபேசி மூலம் அந்த தம்பதியினருக்கு விவரம் தெரிவிக்க அவர்கள் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்னை நிகழ்த்தும் இந்த அற்புதங்களை கேட்டு கண்கலங்கி மகிழ்ந்து போனார்கள். என்ன அற்புதம்! மாரியம்மனின் அற்புதங்கள் நாளையும் தொடர்கின்றது. ஓம் மகா மாரியம்மனே போற்றி.